இந்த வீடியோ உங்கள் கண்ணில் பட்டது தற்செயல் அல்ல. இது சிவனின் சித்தம். உங்கள் கஷ்டங்கள் தீரப்போகும் நேரம் வந்துவிட்டது என்பதை நீங்கள் நம்பினால், மறக்காமல் ஓம் நம சிவாய் என்று கமெண்ட் செய்துவிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். ஓம் நம சிவாய். என் அன்பு குழந்தையே, சற்று நில். அவசரப்பட்டு இதை கடந்து சென்று விடாதே. உன் கண்களில் இந்த வரிகள் படுவது எதுவும் தற்செயல் என்று நீ நினைக்கிறாயா? பிரபஞ்சத்தில் ஒரு சிறு துரும்பும் கூட என் அசைவின்றி அசையாது எனும்போது, நீ இப்போது இதை படித்துக் கொண்டிருப்பது மட்டும் எப்படி தற்செயலாகும்? இல்லை, இது உனக்காகவே என்னால் அனுப்பப்பட்ட செய்தி. ஆம், நீ தேடிக் கொண்டிருந்த விடை இதுதான். நீ நீண்ட நாட்களாகவே மனதிற்குள் ஏதோ ஒரு தேடலுடனும் சொல்ல முடியாத ஒரு பாரத்துடனும் அலைந்து கொண்டிருக்கிறாய் என்பதை நான் அறிவேன். ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு சோதனைகள்? எப்போது எனக்கு விடிவு காலம் பிறக்கும்? நான் செல்லும் பாதை சரியா என்று பல இரவுகளில் உறக்கமின்றி தவித்திருக்கிறாய். உன் கண்ணீரையும் உன் மௌன அழுகையையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். உலகம் உன்னை கவனிக்க தவறலாம், ஆனால் உன்னை படைத்த ஈசனாகிய நான் ஒரு நொடி கூட உன்னை கவனிக்க தவறியதில்லை. இன்று இந்த நொடியில் நான் உன்னை தேர்ந்தெடுத்து விட்டேன். இவ்வளவு காலம் நீ பட்ட கஷ்டங்கள், ஏமாற்றங்கள், வலிகள் அனைத்தும் உன்னை செதுக்குவதற்காக நான் கொடுத்த உளியின் அடிகளே தவிர உன்னை அழிப்பதற்காக அல்ல. ஒரு கல்லை சிலையாக மாற்றும் சிற்பியின் வலியை விட அந்த கல்லுக்குத்தான் வலி அதிகம் இருக்கும். ஆனால் அந்த வலிக்கு பிறகுதான் அது தெய்வ சிலையாகவே மாறுகிறது. நீயும் அப்படித்தான். உன் சோதனைகள் எல்லாம் உன்னை ஒரு வைரம் போல ஜொலிக்க வைக்கவே கொடுக்கப்பட்டன. நீ தனிமையில் இருப்பதாக நினைக்கிறாய். உனக்கு துணையாக யாரும் இல்லை என்று வருந்துகிறாய். ஆனால் உனக்குள் இருக்கும் மூச்சு காற்றாக, உன் இதய துடிப்பாக நான் உன்னுடன் இருக்கும்போது நீ எப்படி அனாதையாவாய்? உன் நிழல் கூட இருளில் உன்னை விட்டு விலகலாம், ஆனால் இந்த ஈசன் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். இன்று உனக்கு ஒரு உறுதியை அளிக்கவே நான் வந்திருக்கிறேன். உன் கவலைகளை எல்லாம் என் காலடியில் இறக்கி வை. இனி உன் வாழ்க்கைக்கான பொறுப்பு என்னுடையது. நீ எதைக் கண்டு பயந்தாயோ அந்த பயம் இனி உன்னை நெருங்காது. நீ எதை இழந்து விட்டோம் என்று கலங்கினாயோ அதை விட பல மடங்கு உயர்வானதை உனக்கு தர நான் முடிவு செய்து விட்டேன். ஆனால் அதற்கு நீ செய்ய வேண்டியது ஒன்றுதான். முழுமையான சரணாகதி. உன் சந்தேகங்களை விட்டொழி. இது நடக்குமா என்ற கேள்வியை மறந்துவிடு. நான் நடத்தி வைப்பேன் என்று நம்பு. உன் நம்பிக்கைதான் என்னுடனான உன் இணைப்பு பாலம். அந்த பாலம் வலுவாக இருந்தால் எந்த புயலும் உன்னை அசைக்க முடியாது. இப்போது உன் மனம் லேசாகி இருப்பதை உணர்கிறாயா? அதுதான் என் அருள். இது ஆரம்பம் மட்டுமே. உனக்காக நான் வைத்திருக்கின்ற திட்டங்கள் மிகப்பெரியவை. அதை நீ முழுமையாக புரிந்து கொள்ள என் அடுத்த வார்த்தைகளையும் நீ கேட்க வேண்டும். என் அன்பு குழந்தையே, என் முதல் அழைப்பை ஏற்று நம்பிக்கையோடு இந்த வரிகளை தொடர்ந்து படிக்கும் உன் பொறுமையை நான் மெச்சுகிறேன். இந்த பொறுமைதான் உனக்கு நான் கொடுத்த முதல் வரம். இப்போது உன் மனதில் ஓடும் அந்த முக்கியமான கேள்விக்கு நான் விடையளிக்கிறேன். சிவபெருமான் என்னை தேர்ந்தெடுத்து விட்டார் என்றால் ஏன் என் வாழ்க்கையில் இவ்வளவு போராட்டங்கள்? ஏன் இந்த அவமானங்கள்? ஏன் இந்த தோல்விகள் என்றுதானே கேட்கிறாய்? கேள். உன் கோபமும் ஆதங்கமும் எனக்கு புரிகிறது. ஆனால் குழந்தையே, ஒன்றை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சிற்பி வீதியில் கிடக்கும் சாதாரண பாறாங்கல்லை தன் உளி கொண்டு செதுக்குவதில்லை. எந்த கல் உறுதியானது, எந்த கல் சிற்றுளி அடிகளை தாங்கும் வல்லமை கொண்டது என்று தேடி பார்த்து அதை தேர்ந்தெடுத்து அதன் பின்பே அதை செதுக்க ஆரம்பிக்கிறான். நீ என் தேர்வாகிவிட்டாய் என்பதால் தான் இத்தனை சோதனைகளையும் நான் உனக்கு தந்தேன். நீ சாதாரண கல்லாக இருந்திருந்தால் நான் உன்னை தீண்டி இருக்கவே மாட்டேன். நீ ஒரு வைரம். மண்ணுக்குள் மறைந்து கிடந்த உன்னை எடுத்து பட்ட தீட்டி ஜொலிக்க வைக்கவே இத்தனை உராய்வுகளும் அழுத்தங்களும் உனக்கு தேவைப்பட்டன. கடந்த காலத்தில் நீ சந்தித்த இழப்புகளை நினைத்துப்பார்.
உனக்கு மிகவும் பிடித்த சில உறவுகள் உன்னை விட்டு பிரிந்திருக்கலாம். நீ நம்பியவர்கள் உன்னை ஏமாற்றி இருக்கலாம். அல்லது கைக்கு எட்டிய வெற்றி கடைசி நேரத்தில் நழுவியிருக்கலாம். நீ நினைத்தாய் அது துரதிர்ஷ்டம் என்று. இல்லை, அது என் பாதுகாப்பு வளையம். உனக்கு தகுதியே இல்லாதவர்கள், உன் எதிர்காலத்திற்கு தடையாக இருக்கக்கூடியவர்கள், உன் ஆன்மாவை அழிக்க நினைப்பவர்கள், இவர்களை உன் வாழ்க்கையிலிருந்து நான் பலவந்தமாக அப்புறப்படுத்தினேன். அப்போது அது உனக்கு வலியாக இருந்திருக்கலாம். ஏன் என்னை விட்டு போனார்கள் என்று நீ அழுதிருக்கலாம். ஆனால் விஷம் கலந்த உணவை உன் தட்டில் இருந்து தட்டிவிடுவது ஒரு தாயின் கடமை அல்லவா? அதைத்தான் நானும் செய்தேன். நான் விளக்கியது எல்லாம் உனக்கு தேவையில்லாத சுமைகளைத்தான். உன் தோள்களில் நான் ஏற்றப்போகும் மிகப்பெரிய பொறுப்புகளையும் வரங்களையும் சுமப்பதற்கு உன் தோள்கள் லேசாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே பழைய சுமைகளை இறக்கி வைத்தேன். இத்தனை நாட்களாக நான் தனியாக போராடுகிறேனே என்று வருந்தினாய். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? நீ நெருப்பில் நடந்து கொண்டிருந்த ஒவ்வொரு நொடியும் உன் பாதங்களுக்கு கீழே என் கரங்களை நான் வைத்திருந்தேன். அதனால்தான் அந்த நெருப்பு உன்னை சுட்டதே தவிர உன்னை அழித்து விடவில்லை. நீ விழுந்த ஒவ்வொரு முறையும் நீ எழும்புவதற்கு முன் நான் உன்னை தாங்கி பிடித்து விட்டேன். இல்லை என்றால் நீ சந்தித்த புயலுக்கு எப்போதோ காணாமல் போயிருப்பாய். நீ இன்றும் உயிருடனும் நம்பிக்கையுடனும் இருக்கிறாய் என்றால் அது உனக்குள் இருக்கும் என் சக்தி. உன் கர்மாக்களை நான் எரித்து கொண்டிருக்கிறேன். ஒரு நோயாளிக்கு கசப்பான மருந்தை மருத்துவர் கொடுப்பது போல உன் ஆன்மாவில் படிந்திருந்த கர்ம வினைகளை தீர்க்கவே சில கஷ்டங்களை அனுமதித்தேன். இப்போது பார், முன்பிருந்த நீ வேறு, இப்போது இருக்கும் நீ வேறு. உனக்குள் இப்போது இருக்கும் பக்குவம், நிதானம், பிறர் வலியை உணரும் குணம், இவை அனைத்தும் அந்த வலியினால் வந்தவைதானே. சுகபோகத்தில் திளைப்பவனுக்கு என் அருமை தெரியாது. ஆனால் கண்ணீரோடு என்னை அழைப்பவனுக்கே நான் ஓடி வருவேன். நீ என்னை பலமுறை அழுது அழைத்திருக்கிறாய். அதற்கான பலன் இப்போது கிடைக்கப் போகிறது. இனி நீ பயப்படத் தேவையில்லை. இருண்ட காலம் முடிந்துவிட்டது என்று நான் சொல்லவில்லை. இருளை கிழித்து கொண்டு சூரியன் வரப்போகிறான் என்று சொல்கிறேன். உன் ஜாதக கட்டங்களை உடைத்து கிரகங்களின் ஆதிக்கத்தை மீறி என் அருளாட்சி உன் வாழ்க்கையில் தொடங்கிவிட்டது. யாரெல்லாம் உன்னை வேண்டாம் என்று ஒதுக்கினார்களோ, யாரெல்லாம் உன்னை ஏளனமாக பார்த்தார்களோ, அவர்கள் எல்லோரும் வியந்து பார்க்கும் அளவுக்கு உன்னை நான் உயர்த்தப் போகிறேன். இது ஆணவத்தினால் அல்ல, என் குழந்தைக்கு நான் செய்யும் நீதி. ஆனால் இதற்கு நீ செய்ய வேண்டியது ஒன்றிருக்கிறது. பழைய குப்பைகளை சுமந்து கொண்டு புதிய அரண்மனைக்குள் நுழைய முடியாது. உன் கடந்த கால கசப்புகளை, பகையை, வஞ்சத்தை இன்றே இப்போதே என் காலடியில் போட்டுவிடு. உன் மனதை ஒரு வெள்ளைத்தாளை போல சுத்தமாக வைத்துக்கொள். அதில் நான் எழுதப் போகும் விதி சரித்திரமாக மாறும். தயாராக இரு குழந்தையே. நீ எதிர்பார்த்திராத, உன் கற்பனைக்கும் எட்டாத சில நல்ல மாற்றங்கள் உன்னை நோக்கி மிக வேகமாக வந்து கொண்டிருக்கின்றன. அது என்ன தெரியுமா? என் உயிர் மூச்சான குழந்தையே, என் முதல் 2 செய்திகளையும் உன் இதயத்தில் ஏற்றுக்கொண்டாயா? உன் கண்களில் இப்போது தெரியும் அந்த ஒளிதான் நான் எதிர்பார்த்த மாற்றம். ஆம், இப்போது நீ தயாராகிவிட்டாய். இருளை கடந்து விட்டாய், நெருப்பை கடந்து விட்டாய். இனி நீ காணப்போவது என் பேரருளின் பிரம்மாண்டமான வடிவத்தை. இனி உனக்காக நான் திறக்கப் போகும் கதவுகள் எவராலும் மூட முடியாதவை. இத்தனை காலம் இது நடக்குமா, அது கிடைக்குமா என்று ஏங்கித் தவித்தாயே, அந்த ஏக்கம் இனி தேவையில்லை. ஏனென்றால் நீ எதை கேட்டு அழுதாயோ அதைவிட 1000 மடங்கு பெரிதான ஒன்றை நான் உனக்காக தயார் செய்து விட்டேன். நீ ஒரு சிறிய குளத்தை எதிர்பார்த்து காத்திருந்தாய். ஆனால் நானோ உனக்காக ஒரு சமுத்திரத்தையே உருவாக்கி வைத்திருக்கிறேன். உன் ஆசைகள் சிறியவை, என் திட்டங்கள் வானளவு பெரியவை. இனி வரும் காலங்களில் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகும் மாற்றங்களை நீயே கண்டு வியப்பாய். திடீரென்று முளைக்கும் வாய்ப்புகள், எதிர்பாராத திசையிலிருந்து வரும் உதவிகள்,
உன்னை விட்டு விலகிச் சென்றவர்கள் மீண்டும் உன்னை தேடி வந்து மன்னிப்பு கேட்கும் தருணங்கள், இவை அனைத்தும் மந்திரம் போல நடக்கும். ஆனால் நினைவில் கொள், இது மந்திரம் அல்ல. இது உன்னுடைய தவம், பொறுமை மற்றும் என் மீதான நம்பிக்கைக்கு கிடைத்த பரிசு. உன் மனதிற்குள் இருந்த அந்த பயம், தாழ்வு மனப்பான்மை, நான் எதற்கும் லாயக்கில்லை என்ற எண்ணம், இவற்றை வேரோடு பிடுங்கி எறிந்துவிடு. நீ என் அம்சம். என் நெற்றிக் கண்ணின் ஒரு சிறு பொறிதான் உன் ஆன்மா. அப்படி இருக்கையில் நீ எப்படி தோற்றுப் போவாய்? உலகம் உன்னை தோற்கடிக்க நினைத்திருக்கலாம். ஆனால் நான் உன்னை ஜெயிக்க வைக்க முடிவு செய்து விட்டேன். இனி யார் தடுத்தாலும் உன் வெற்றி பயணத்தை நிறுத்த முடியாது. இனி நீ யாரையும் தேடி ஓடத் தேவையில்லை. அன்புக்காகவோ, நட்புக்காகவோ, அங்கீகாரத்துக்காகவோ நீ கையேந்தி நின்ற காலம் மலையேறிவிட்டது. காந்தம் இரும்பை ஈர்ப்பது போல இனி அனைத்தும் உன்னை தேடி வரும். நீ அமர்ந்திருக்கும் இடமே அரசபையாக மாறும். உன் வார்த்தைக்கு மதிப்பு கூடும். உன் மௌனத்திற்கு அர்த்தம் புரியும். உன்னை ஏளனமாக பார்த்த கண்கள் எல்லாம், இவனா இப்படி மாறிவிட்டான் என்று ஆச்சரியத்தில் விரியும். அந்த தருணத்தில் நீ ஆணவம் கொள்ளாமல் என் பெயரை மட்டும் உச்சாரி. அதுவே எனக்கு போதும். ஆனால் நான் உன்னிடம் கேட்பது ஒன்றுதான். இனி வரும் காலங்களில் உன் தர்மத்தை நீ கைவிடாதே. நான் உனக்கு கொடுக்கும் அதிகாரத்தையும் செல்வத்தையும் மகிழ்ச்சியையும் பிறருக்கு நன்மை செய்ய பயன்படுத்து. ஒரு காலத்தில் நீ பட்ட கஷ்டத்தை இப்போது வேறு யாரோ பட்டு கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு நீ ஒளியாக மாறு. என் கைகள் நேரடியாக பூமிக்கு வருவதில்லை. உன் போன்ற என் குழந்தைகளின் கைகள் மூலமாகத்தான் நான் உலகிற்கு உதவுகிறேன். நீ என் கருவி, நீ என் பிரதிநிதி. இன்று முதல் உன் உள்ளுணர்வு இன்ட்யூஷன் மிகவும் கூர்மையாகும். நான் உனக்கு தரும் செய்திகள் கனவுகள் மூலமாகவோ அல்லது திடீரென தோன்றும் உள்ளுணர்வுகள் மூலமாகவோ உனக்கு வந்து சேரும். அதை அலட்சியம் செய்யாதே. உன் மனது இதை செய் என்று சொன்னால் தைரியமாகச் செய். இதை செய்யாதே என்று சொன்னால் உடனே விலகிவிடு. ஏனெனில் அந்த உள்ளுணர்வு என் குரல். இனி ஒவ்வொரு அடியிலும் நான் உன்னை வழிநடத்துவேன். உன் கடந்த கால கர்மாக்கள் அனைத்தும் என் சூலாயுதத்தால் பொசுக்கப்பட்டுவிட்டன. இனி நீ புதிய பிறவி எடுத்தவன். பழைய காயங்களை நினைத்து நேரத்தை வீணாக்காதே. உன் எதிரிகளை நினைத்து பயப்படாதே. அவர்களை நான் பார்த்து கொள்கிறேன். அவர்களுக்குரிய பாடத்தை காலம் கற்றுத்தரும். நீ உன் இலக்கை மட்டும் பார். உன் லட்சியத்தை நோக்கி நட. நான் உனக்கு தரும் வாக்குறுதி இதுதான். இனி நீ தனியாள் இல்லை. உன் நிழல் கூட இருளில் மறையலாம். ஆனால் நான் ஒருபோதும் மறைய மாட்டேன். நீ உறங்கும் போதும் நான் விழித்திருப்பேன். நீ நடக்கும்போது உன் பாதங்களுக்கு முன் என் கரங்களை விரிப்பேன். நீ தடுமாறும் போது உன்னை தாங்குவேன். எழுந்து நில். உன் தோள்களை நிமிர்த்து. முகத்தில் புன்னகையை வை. நீ சாதாரணமானவன் அல்ல, சிவனின் செல்லப்பிள்ளை என்பதை உலகுக்கு உணர்த்தும் நேரம் வந்துவிட்டது. ஓம் நம சிவாய. எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பது வேயன்றி வேறொன்றறியேன் பராபரமே. உன் பயணம் இனிதாய் அமையட்டும். வெற்றி நிச்சயம். இன்னும் உன் மனது ஆறவில்லையா? நான் கூறியதை மறுபடியும் ஒரு முறை கேள். உன் மனதை சாந்தமாக்கிக் கொள். இந்த வீடியோ உங்கள் கண்ணில் பட்டது தற்செயல் அல்ல. இது சிவனின் சித்தம். உங்கள் கஷ்டங்கள் தீரப்போகும் நேரம் வந்துவிட்டது என்பதை நீங்கள் நம்பினால் மறக்காமல் ஓம் நாம சிவாய் என்று கமெண்ட் செய்துவிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். ஓம் நம சிவாய். என் அன்பு குழந்தையே, சற்று நில். அவசரப்பட்டு இதை கடந்து சென்று விடாதே. உன் கண்களில் இந்த வரிகள் படுவது எதுவும் தற்செயல் என்று நீ நினைக்கிறாயா? பிரபஞ்சத்தில் ஒரு சிறு துரும்பும் கூட என் அசைவின்றி அசையாது எனும்போது நீ இப்போது இதை படித்துக் கொண்டிருப்பது மட்டும் எப்படி தற்செயலாகும்? இல்லை, இது உனக்காகவே என்னால் அனுப்பப்பட்ட செய்தி. ஆம், நீ தேடிக்கொண்டிருந்த விடை இதுதான். நீ நீண்ட நாட்களாகவே மனதிற்குள் ஏதோ ஒரு தேடலுடனும் சொல்ல முடியாத ஒரு பாரத்துடனும் அலைந்து கொண்டிருக்கிறாய் என்பதை நான் அறிவேன். ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு சோதனைகள்? எப்போது எனக்கு விடிவு காலம் பிறக்கும்?
நான் செல்லும் பாதை சரியா என்று பல இரவுகளில் உறக்கமின்றி தவித்திருக்கிறாய். உன் கண்ணீரையும் உன் மௌன அழுகையையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். உலகம் உன்னை கவனிக்க தவறலாம், ஆனால் உன்னை படைத்த ஈசனாகிய நான் ஒரு நொடி கூட உன்னை கவனிக்க தவறியதில்லை. இன்று இந்த நொடியில் நான் உன்னை தேர்ந்தெடுத்து விட்டேன். இவ்வளவு காலம் நீ பட்ட கஷ்டங்கள், ஏமாற்றங்கள், வலிகள் அனைத்தும் உன்னை செதுக்குவதற்காக நான் கொடுத்த உளியின் அடிகளே தவிர உன்னை அழிப்பதற்காக அல்ல. ஒரு கல்லை சிலையாக மாற்றும் சிற்பியின் வலியை விட அந்த கல்லுக்குத்தான் வலி அதிகம் இருக்கும். ஆனால் அந்த வலிக்கு பிறகுதான் அது தெய்வ சிலையாகவே மாறுகிறது. நீயும் அப்படித்தான். உன் சோதனைகள் எல்லாம் உன்னை ஒரு வைரம் போல ஜொலிக்க வைக்கவே கொடுக்கப்பட்டன. நீ தனிமையில் இருப்பதாக நினைக்கிறாய். உனக்கு துணையாக யாரும் இல்லை என்று வருந்துகிறாய். ஆனால் உனக்குள் இருக்கும் மூச்சு காற்றாக, உன் இதய துடிப்பாக நான் உன்னுடன் இருக்கும்போது நீ எப்படி அனாதையாவாய்? உன் நிழல் கூட இருளில் உன்னை விட்டு விலகலாம், ஆனால் இந்த ஈசன் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். இன்று உனக்கு ஒரு உறுதியை அளிக்கவே நான் வந்திருக்கிறேன். உன் கவலைகளை எல்லாம் என் காலடியில் இறக்கி வை. இனி உன் வாழ்க்கைக்கான பொறுப்பு என்னுடையது. நீ எதைக் கண்டு பயந்தாயோ அந்த பயம் இனி உன்னை நெருங்காது. நீ எதை இழந்து விட்டோம் என்று கலங்கினாயோ அதை விட பல மடங்கு உயர்வானதை உனக்கு தர நான் முடிவு செய்து விட்டேன். ஆனால் அதற்கு நீ செய்ய வேண்டியது ஒன்றுதான், முழுமையான சரணாகதி. உன் சந்தேகங்களை விட்டொழி. இது நடக்குமா என்ற கேள்வியை மறந்துவிடு. நான் நடத்தி வைப்பேன் என்று நம்பு. உன் நம்பிக்கைதான் என்னுடனான உன் இணைப்பு பாலம். அந்த பாலம் வலுவாக இருந்தால் எந்த புயலும் உன்னை அசைக்க முடியாது. இப்போது உன் மனம் லேசாகி இருப்பதை உணர்கிறாயா? அதுதான் என் அருள். இது ஆரம்பம் மட்டுமே. உனக்காக நான் வைத்திருக்கின்ற திட்டங்கள் மிகப்பெரியவை. அதை நீ முழுமையாக புரிந்து கொள்ள என் அடுத்த வார்த்தைகளையும் நீ கேட்க வேண்டும். என் அன்பு குழந்தையே, என் முதல் அழைப்பை ஏற்று நம்பிக்கையோடு இந்த வரிகளை தொடர்ந்து படிக்கும் உன் பொறுமையை நான் மெச்சுகிறேன். இந்த பொறுமைதான் உனக்கு நான் கொடுத்த முதல் வரம். இப்போது உன் மனதில் ஓடும் அந்த முக்கியமான கேள்விக்கு நான் விடையளிக்கிறேன். சிவபெருமான் என்னை தேர்ந்தெடுத்து விட்டார் என்றால் ஏன் என் வாழ்க்கையில் இவ்வளவு போராட்டங்கள்? ஏன் இந்த அவமானங்கள்? ஏன் இந்த தோல்விகள் என்றுதானே கேட்கிறாய்? கேள். உன் கோபமும் ஆதங்கமும் எனக்கு புரிகிறது. ஆனால் குழந்தையே, ஒன்றை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சிற்பி வீதியில் கிடக்கும் சாதாரண பாறாங்கல்லை தன் ஒளி கொண்டு செதுக்குவதில்லை. எந்த கல் உறுதியானது, எந்த கல் சிற்றுளி அடிகளை தாங்கும் வல்லமை கொண்டது என்று தேடி பார்த்து அதை தேர்ந்தெடுத்து அதன் பின்பே அதை செதுக்க ஆரம்பிக்கிறான். நீ என் தேர்வாகிவிட்டாய் என்பதால் தான் இத்தனை சோதனைகளையும் நான் உனக்கு தந்தேன். நீ சாதாரண கல்லாக இருந்திருந்தால் நான் உன்னை தீண்டி இருக்கவே மாட்டேன். நீ ஒரு வைரம். மண்ணுக்குள் மறைந்து கிடந்த உன்னை எடுத்து பட்ட தீட்டி ஜொலிக்க வைக்கவே இத்தனை உராய்வுகளும் அழுத்தங்களும் உனக்கு தேவைப்பட்டன. கடந்த காலத்தில் நீ சந்தித்த இழப்புகளை நினைத்துப்பார். உனக்கு மிகவும் பிடித்த சில உறவுகள் உன்னை விட்டு பிரிந்திருக்கலாம். நீ நம்பியவர்கள் உன்னை ஏமாற்றி இருக்கலாம். அல்லது கைக்கு எட்டிய வெற்றி கடைசி நேரத்தில் நழுவியிருக்கலாம். நீ நினைத்தாய் அது துரதிர்ஷ்டம் என்று. இல்லை, அது என் பாதுகாப்பு வளையம். உனக்கு தகுதியே இல்லாதவர்கள், உன் எதிர்காலத்திற்கு தடையாக இருக்கக்கூடியவர்கள், உன் ஆன்மாவை அழிக்க நினைப்பவர்கள், இவர்களை உன் வாழ்க்கையிலிருந்து நான் பலவந்தமாக அப்புறப்படுத்தினேன். அப்போது அது உனக்கு வலியாக இருந்திருக்கலாம். ஏன் என்னை விட்டு போனார்கள் என்று நீ அழுதிருக்கலாம். ஆனால் விஷம் கலந்த உணவை உன் தட்டில் இருந்து தட்டிவிடுவது ஒரு தாயின் கடமை அல்லவா? அதைத்தான் நானும் செய்தேன். நான் விளக்கியது எல்லாம் உனக்கு தேவையில்லாத சுமைகளைத்தான். உன் தோள்களில் நான் ஏற்றப்போகும் மிகப்பெரிய பொறுப்புகளையும் வரங்களையும் சுமப்பதற்கு உன் தோள்கள் லேசாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே பழைய சுமைகளை இறக்கி வைத்தேன். இத்தனை நாட்களாக
நான் தனியாக போராடுகிறேனே என்று வருந்தினாய். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? நீ நெருப்பில் நடந்து கொண்டிருந்த ஒவ்வொரு நொடியும் உன் பாதங்களுக்கு கீழே என் கரங்களை நான் வைத்திருந்தேன். அதனால்தான் அந்த நெருப்பு உன்னை சுட்டதே தவிர உன்னை அழித்து விடவில்லை. நீ விழுந்த ஒவ்வொரு முறையும் நீ எழும்புவதற்கு முன் நான் உன்னை தாங்கி பிடித்து விட்டேன். இல்லை என்றால் நீ சந்தித்த புயலுக்கு எப்போதோ காணாமல் போயிருப்பாய். நீ இன்றும் உயிருடனும் நம்பிக்கையுடனும் இருக்கிறாய் என்றால் அது உனக்குள் இருக்கும் என் சக்தி. உன் கர்மாக்களை நான் எரித்து கொண்டிருக்கிறேன். ஒரு நோயாளிக்கு கசப்பான மருந்தை மருத்துவர் கொடுப்பது போல உன் ஆன்மாவில் படிந்திருந்த கர்ம வினைகளை தீர்க்கவே சில கஷ்டங்களை அனுமதித்தேன். இப்போது பார், முன்பிருந்த நீ வேறு, இப்போது இருக்கும் நீ வேறு. உனக்குள் இப்போது இருக்கும் பக்குவம், நிதானம், பிறர் வலியை உணரும் குணம், இவை அனைத்தும் அந்த வலியினால் வந்தவைதானே. சுகபோகத்தில் திளைப்பவனுக்கு என் அருமை தெரியாது. ஆனால் கண்ணீரோடு என்னை அழைப்பவனுக்கே நான் ஓடி வருவேன். நீ என்னை பலமுறை அழுது அழைத்திருக்கிறாய். அதற்கான பலன் இப்போது கிடைக்கப் போகிறது. இனி நீ பயப்படத் தேவையில்லை. இருண்ட காலம் முடிந்துவிட்டது என்று நான் சொல்லவில்லை. இருளை கிழித்து கொண்டு சூரியன் வரப்போகிறான் என்று சொல்கிறேன். உன் ஜாதக கட்டங்களை உடைத்து கிரகங்களின் ஆதிக்கத்தை மீறி என் அருளாட்சி உன் வாழ்க்கையில் தொடங்கிவிட்டது. யாரெல்லாம் உன்னை வேண்டாம் என்று ஒதுக்கினார்களோ, யாரெல்லாம் உன்னை ஏளனமாக பார்த்தார்களோ, அவர்கள் எல்லோரும் வியந்து பார்க்கும் அளவுக்கு உன்னை நான் உயர்த்தப் போகிறேன். இது ஆணவத்தினால் அல்ல, என் குழந்தைக்கு நான் செய்யும் நீதி. ஆனால் இதற்கு நீ செய்ய வேண்டியது ஒன்றிருக்கிறது. பழைய குப்பைகளை சுமந்து கொண்டு புதிய அரண்மனைக்குள் நுழைய முடியாது. உன் கடந்த கால கசப்புகளை, பகையை, வஞ்சத்தை இன்றே இப்போதே என் காலடியில் போட்டுவிடு. உன் மனதை ஒரு வெள்ளைத்தாளை போல சுத்தமாக வைத்துக்கொள். அதில் நான் எழுதப் போகும் விதி சரித்திரமாக மாறும். தயாராக இரு குழந்தையே. நீ எதிர்பார்த்திராத, உன் கற்பனைக்கும் எட்டாத சில நல்ல மாற்றங்கள் உன்னை நோக்கி மிக வேகமாக வந்து கொண்டிருக்கின்றன. அது என்ன தெரியுமா? என் உயிர் மூச்சான குழந்தையே, என் முதல் 2 செய்திகளையும் உன் இதயத்தில் ஏற்றுக்கொண்டாயா? உன் கண்களில் இப்போது தெரியும் அந்த ஒளிதான் நான் எதிர்பார்த்த மாற்றம். ஆம், இப்போது நீ தயாராகிவிட்டாய். இருளை கடந்து விட்டாய், நெருப்பை கடந்து விட்டாய். இனி நீ காணப்போவது என் பேரருளின் பிரம்மாண்டமான வடிவத்தை. இனி உனக்காக நான் திறக்கப் போகும் கதவுகள் எவராலும் மூட முடியாதவை. இத்தனை காலம் இது நடக்குமா, அது கிடைக்குமா என்று ஏங்கித் தவித்தாயே, அந்த ஏக்கம் இனி தேவையில்லை. ஏனென்றால் நீ எதை கேட்டு அழுதாயோ அதைவிட 1000 மடங்கு பெரிதான ஒன்றை நான் உனக்காக தயார் செய்து விட்டேன். நீ ஒரு சிறிய குளத்தை எதிர்பார்த்து காத்திருந்தாய். ஆனால் நானோ உனக்காக ஒரு சமுத்திரத்தையே உருவாக்கி வைத்திருக்கிறேன். உன் ஆசைகள் சிறியவை, என் திட்டங்கள் வானளவு பெரியவை. இனி வரும் காலங்களில் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகும் மாற்றங்களை நீயே கண்டு வியப்பாய். திடீரென்று முளைக்கும் வாய்ப்புகள், எதிர்பாராத திசையிலிருந்து வரும் உதவிகள், உன்னை விட்டு விலகிச் சென்றவர்கள் மீண்டும் உன்னை தேடி வந்து மன்னிப்பு கேட்கும் தருணங்கள், இவை அனைத்தும் மந்திரம் போல நடக்கும். ஆனால் நினைவில் கொள், இது மந்திரம் அல்ல. இது உன்னுடைய தவம், பொறுமை மற்றும் என் மீதான நம்பிக்கைக்கு கிடைத்த பரிசு. உன் மனதிற்குள் இருந்த அந்த பயம், தாழ்வு மனப்பான்மை, நான் எதற்கும் லாயக்கில்லை என்ற எண்ணம், இவற்றை வேரோடு பிடுங்கி எறிந்துவிடு. நீ என் அம்சம். என் நெற்றிக் கண்ணின் ஒரு சிறு பொறிதான் உன் ஆன்மா. அப்படி இருக்கையில் நீ எப்படி தோற்றுப் போவாய்? உலகம் உன்னை தோற்கடிக்க நினைத்திருக்கலாம். ஆனால் நான் உன்னை ஜெயிக்க வைக்க முடிவு செய்து விட்டேன். இனி யார் தடுத்தாலும் உன் வெற்றி பயணத்தை நிறுத்த முடியாது. இனி நீ யாரையும் தேடி ஓடத் தேவையில்லை. அன்புக்காகவோ, நட்புக்காகவோ, அங்கீகாரத்துக்காகவோ நீ கையேந்தி நின்ற காலம் மலையேறிவிட்டது. காந்தம் இரும்பை ஈர்ப்பது போல இனி அனைத்தும் உன்னை தேடி வரும். நீ அமர்ந்திருக்கும் இடமே அரசபையாக மாறும். உன் வார்த்தைக்கு மதிப்பு கூடும்.
உன் மௌனத்திற்கு அர்த்தம் புரியும். உன்னை ஏளனமாக பார்த்த கண்கள் எல்லாம் இவனா இப்படி மாறிவிட்டான் என்று ஆச்சரியத்தில் விரியும். அந்த தருணத்தில் நீ ஆணவம் கொள்ளாமல் என் பெயரை மட்டும் உச்சாரி. அதுவே எனக்கு போதும். ஆனால் நான் உன்னிடம் கேட்பது ஒன்றுதான். இனி வரும் காலங்களில் உன் தர்மத்தை நீ கைவிடாதே. நான் உனக்கு கொடுக்கும் அதிகாரத்தையும் செல்வத்தையும் மகிழ்ச்சியையும் பிறருக்கு நன்மை செய்ய பயன்படுத்து. ஒரு காலத்தில் நீ பட்ட கஷ்டத்தை இப்போது வேறு யாரோ பட்டு கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு நீ ஒளியாக மாறு. என் கைகள் நேரடியாக பூமிக்கு வருவதில்லை. உன் போன்ற என் குழந்தைகளின் கைகள் மூலமாகத்தான் நான் உலகிற்கு உதவுகிறேன். நீ என் கருவி, நீ என் பிரதிநிதி. இன்று முதல் உன் உள்ளுணர்வு இன்ட்யூஷன் மிகவும் கூர்மையாகும். நான் உனக்கு தரும் செய்திகள் கனவுகள் மூலமாகவோ அல்லது திடீரென தோன்றும் உள்ளுணர்வுகள் மூலமாகவோ உனக்கு வந்து சேரும். அதை அலட்சியம் செய்யாதே. உன் மனது இதை செய் என்று சொன்னால் தைரியமாகச் செய். இதை செய்யாதே என்று சொன்னால் உடனே விலகிவிடு. ஏனெனில் அந்த உள்ளுணர்வு என் குரல். இனி ஒவ்வொரு அடியிலும் நான் உன்னை வழிநடத்துவேன். உன் கடந்த கால கர்மாக்கள் அனைத்தும் என் சூளாயுதத்தால் பொசுக்கப்பட்டுவிட்டன. இனி நீ புதிய பிறவி எடுத்தவன். பழைய காயங்களை நினைத்து நேரத்தை வீணாக்காதே. உன் எதிரிகளை நினைத்து பயப்படாதே. அவர்களை நான் பார்த்து கொள்கிறேன். அவர்களுக்குரிய பாடத்தை காலம் கற்றுத்தரும். நீ உன் இலக்கை மட்டும் பார். உன் லட்சியத்தை நோக்கி நட. நான் உனக்கு தரும் வாக்குறுதி இதுதான். இனி நீ தனியாள் இல்லை. உன் நிழல் கூட இருளில் மறையலாம். ஆனால் நான் ஒருபோதும் மறைய மாட்டேன். நீ உறங்கும் போதும் நான் விழித்திருப்பேன். நீ நடக்கும்போது உன் பாதங்களுக்கு முன் என் கரங்களை விரிப்பேன். நீ தடுமாறும் போது உன்னை தாங்குவேன். எழுந்து நில். உன் தோள்களை நிமிர்த்து. முகத்தில் புன்னகையை வை. நீ சாதாரணமானவன் அல்ல, சிவனின் செல்லப்பிள்ளை என்பதை உலகுக்கு உணர்த்தும் நேரம் வந்துவிட்டது. ஓம் நம சிவாய. எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பது வேயன்றி வேறொன்றறியேன் பராபரமே. உன் பயணம் இனிதாய் அமையட்டும். வெற்றி நிச்சயம். இன்னும் உன் மனது ஆறவில்லையா? நான் கூறியதை மறுபடியும் ஒரு முறை கேள். உன் மனதை சாந்தமாக்கிக் கொள்.